சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் 10% கூட்டம் கூட வரல. ஸோ இன்றைக்கு நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய மிகப்பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் யாரும் வந்து தன்னிச்சையாக ஒரு எழுச்சியுடன் வருவதாக தெரியவில்லை. விஜயகாந்த் வையாத வசவா யார ஒரு கலைஞரையும் ஸ்டாலின் அவர்களையும் அதே மாதிரி வயசு வருஷம் தானே. அதாவது விஜயகாந்த் சாகடிக்கணுன்றதுக்காண்டி எத்தனையோ பேர் இறக்குனாங்களே, வடிவேல் முதல் எத்தனையோ பேர் இறக்குனதானே திமுக. அப்படி எதிர்முகமா இருந்தவங்கள நீங்க தேமுதிக ஒரு 8 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேலை பாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக காரனுக்கு ஒரு மாதிரி தோணும்ல. அதே மாதிரி தான் தேமுதிக காரனுக்கு தோணும். இப்போ இந்த கூட்டத்தில் தேமுதிக காரன் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? எடப்பாடி அவர்கள் மாநாடெல்லாம் போடல, சாதாரண வண்டியில போறாரு. பாத்தீங்க அப்படின்னா அதிமுக காரனுக்கு நிகராக பாமக காரன் பாஜக காரன் நிக்கிறான். ஏன் நிக்கிறான்? அவனுக்கு எல்லாருக்கும் எப்படியாவது இந்த எடப்பாடியார் மூலமா அதிமுக மூலமாக நம்ம எப்படியாவது 130 சீட்டு வாங்கி நம்ம வந்துட மாட்டோமா, ஒரு ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்சது மாதிரி எடப்பாடி ஆட்சி அமையாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. ஒரு கிழவனை கொண்டுட்டு 60 வயசு அவருடைய மனைவியை வன்முறை பண்றாங்க சார், பேச மாட்டாங்க. 7 வயசு குழந்தைய கிட்டத்தட்ட ரத்தம் சொட்ட சொட்ட பாலியல் பேச மாட்டாங்க. 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக நிர்வாகி பாலியல் கொண்டிருக்கான். இதுக்கு மேல உச்சம் ஒண்ணுமே. ஒரு காங்கிரஸ்காரெல்லாம் அதாவது மானங்கிட்டு வாழலாம் சார். இப்படி ஒரு காங்கிரஸ்காரன் மாதிரிலாம் மானங்கிட்டு வாழ. கஷ்டப்படுற வீட்டில் ஒரு குழந்தை, அவன் என்ன நினைப்பான், இந்த பையன் எல்கேஜி படிக்கிறான், நம்மளால படிக்க முடியாது, நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்க முடியும் அப்படின்றதுனால எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2413 பள்ளிகளில் அது கொண்டு வர்றாரு தமிழ்நாட்டில். எல்கேஜி யூகேஜி இயங்குது சார். எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும், இந்த கொரோனா வர்ற வரைக்கும் இயங்குது. கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா? ஸ்டாலின் அவர்களால் பேசவே முடியல சார். ஸ்டாலின் அவர்களால் ஒரு 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 தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை மக்களிடமிருந்து கேட்டு பெற முடியவில்லை. மக்கள் வந்து அவரை தலைவராக பார்க்கவில்லை, நம்பவில்லைன்றதா ஒரே ஒரு காரணம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். திருச்சியில் நடைபெற்ற திமுகவினுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். 12வது மாநாடு சொல்லப்படுது. பல விஷயங்களை பேசியிருக்காரு. முதலமைச்சர் உற்சாகமா இருக்காரா? சார், முதலமைச்சருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு மாநாடாகத்தான் அவர் பார்க்கிறார் என்பது செய்தி. ஸோ என்னன்னா, நேரு அவர்கள் வந்து எதிர்பார்த்ததை செய்யலை. நேரு அவர்கள் வந்து இப்போ அந்த ஈடியினுடைய வளையத்தில் சிக்கினதுலேருந்து he was not how he used to be effective அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது அதனுடைய வெளிப்பாடு இந்த மாநாட்டை தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய முதலமைச்சர் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 40% இருக்கைகள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் மேடை ஏறும் பொழுது கிட்டத்தட்ட 30% இருக்கைகள் தான் காலியாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவர் பேச போகிறார் அப்படின்றதுக்காக ஒரு சில ஆளுகளை வர வச்சதாகவும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய ஒரு பேச்சுக்கு, அதாவது இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபான்னு இவங்களும் அது வாடிக்கை தான். இது இன்னும் அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் காசு கொடுத்தானே கூட்டு வரீங்க, காசு கொடுத்தானே கூட்டு வரீங்க நம்ம சொல்லியாச்சு. திமுக எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதுதான் உண்மைன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால திமுக வந்து காசு கொடுத்தும் சாப்பாடு போட்டும் அதே நேரத்தில் தேவையான இன்னும் சில ஐட்டங்களை வந்து ரெடி பண்ணி கொடுத்தும், போகும்போது வாழைத்தாரு அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வர்றாங்களே. ஸோ வர்றாங்கன்றவங்க இவ்வளோ டைம் நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின் இல்லை போல. அப்படி இருந்தாலும் அதை யாரும் சரியாக செய்ய மாட்டாங்க போல. நாங்கள் இருந்தோம் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்க 4 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா 1 மணி நேரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே சுத்த ஆரம்பிச்சுவாங்க, அப்படி லைட்டாக வெளில போயிட்டு. ஆனால் அங்கே தானே இருந்தேன் அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணி ஒரு 100 பேரை கூட்டம் தரணும். 100 பேர் நீங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு எத்தனை பேர் இருந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே யாரும் உட்காந்து கேட்பதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து ஐயா அவர் பேசும் பொழுது எல்லாரும் உட்காந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா இல்லை. ஸோ அதனால கூட்டம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டத்தை வந்து ஸ்கேட்டர் பண்ணி ரொம்ப பெரிய கூட்டம் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்த மாநாடும் கூட்டம் இல்லாமல் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நினைவு சரியா இருந்ததுன்னா, இடையில கலைஞர் ஐயா அவர்களுக்கு இப்படிதான் ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. இருக்கிற எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் 10% கூட்டம் கூட வரல. ஸோ இன்றைக்கு நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய மிகப்பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் யாரும் வந்து தன்னிச்சையாக ஒரு எழுச்சியுடன் வருவதாக தெரியவில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரீசெண்டாக பெருந்துறையில் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பாஜக காரணம் சரி, அமமுக காரணம் சரி, ஒரு பாமக காரணம் சரி, ஒரு அதிமுகவினுடைய தீவிரமான விசுவாசியும் சரி, எப்படியாவது ஒரு ஆட்சிக்கு வந்து விட வேண்டும்ன்ற ஒரு வெறி வேட்கை இருக்கு. ஆனா டிஎம்கேல 2021 இருந்த ஃபோர்ஸ் இப்ப இல்லை. 2021 அவன்கிட்ட என்ன இருந்ததுன்னா,
10 வருடம் நம்ம ஆட்சிக்குள்ளே இல்லை இருந்தாரு, எப்படியாவது உள்ள போயிடுன்ற அந்த ஒரு வெறி இருந்தது. 2011 நம்ம இல்லை. இப்ப அந்த வெறி இல்லை. அந்த வெறி இல்லாத காரணம் சம்பாதிச்சது எப்படியா கொஞ்சம் சேஃப்டி சேஃப்டி பண்ணுவோம். அதாவது போதும், அந்த 5 வருஷத்துலயே எவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், தவங்க சம்பாதிச்சிட்டோம், போதும், அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தவிட்டிருச்சு. பணமே தகட்டுற அளவுக்கு அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பொழுது அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுலயே அப்படியே ஃபிளிப் சைட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பணம்ன்றது ஒரு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை நம்பி இருக்கிறவங்க, அந்த குடும்பத்துக்கு ஜெய போடுறவங்க அப்படின்றத அந்த மாவட்டத்துக்கு அவங்க மட்டும் தான் சம்பாதிக்க முடியுன்ற மாதிரி ஒரு சின்ன வட்டம் போட்டாங்க. கலைஞர் அவர்கள் எப்பயுமே ஊழல் இந்த விஞ்ஞான ஊழலுக்கு பேர் எடுத்தவர். ஸோ எப்படின்னா, இப்போ திமுக ஆட்சி வந்துச்சுன்னா A to Z எல்லாமே சம்பாதிப்போம். நீங்க திமுகன்ற கொடியை சும்மா சட்டைக்குள்ள வச்சீங்கனாலே, கலைஞர் படத்தை சட்டைக்குள்ள வச்சீங்கனாலே உங்களுக்கு காசு கொடுக்கு, நீங்க கண்டிப்பா காசு அடிப்பீங்கன்றது மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவங்களும் தயாராகிடுவாங்க. நீ எந்த வேலைனாலும் லஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. திமுக கவர்மெண்ட் தெரியும். A to Z எல்லாமே கீழ் லெவலில் மேலே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2021 அப்புறம் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் தாத்தா காலத்துல திமுக இருப்பார். தாத்தா, அப்பா, இப்போ மகன் 3 பேர் திமுக இருப்பாங்க. மகன் கண்டிப்பா டாக்டரா தான் இருப்பார். இந்த மாதிரி இது ஒரு செக்மெண்ட். எல்லா மாவட்டத்திலையும் குறைந்தபட்சம் 3 குடும்பங்கள் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கு. திருச்சியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்பில் தர்மலிங்கத்தில் ஆரம்பிச்சு பொய்யாமொழியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மகேஷ் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி நேரு அவர்களும் கிட்டத்தட்ட அவருடைய 4 அண்ணன் தம்பிகளும் திமுக வச்சுதான். காலம்பரி ராமஜெயத்துல இருந்து மணிவன் வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இஷ்யூலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எல்லாமே திமுக. இப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 3-4 குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு ஜெய போட்டு, அந்த குடும்பங்களுக்கு யார் உண்மையான விசுவாசம், அந்த குடும்பங்களுக்கு யார் உழைச்சி கொட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். மற்றவங்க சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி திமுகவிலே அவங்களுக்குள்ளே அந்த அந்த லஞ்ச வருமானத்திலே ஒரு பிரிவினை உருவாயிருச்சு. ஸோ அதனால மீதி இருக்கிறவங்க பெருசா ஆர்வம் காட்டல. நமக்கு பெருசா வருமானம் வருதா இல்லை, என்ன பண்ணாலும் நமக்கு 200 தான் அப்படின்ற மாதிரி. நமக்கு 200 தான், நமக்கு பெருசா ஒன்றும் ஸ்கோப் இல்லையே. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லை, நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாயிருச்சு. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முன்னாடி உள்ள ஜோஷ் இல்லை. 2021 ஜோஷ் இல்லை. நம்பர் 2 இல்லைன்னா, நமக்கான தேவையான வருமானம் வரல. நமக்கான வருமானம் வருமா என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. மெயினா 3வது பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு சீட்டு இன்னைக்கு அள்ளி கொடுத்தாங்க. எவெல்லாம் எதிர்த்தாலும் கிட்டத்தட்ட 20 வருடம் எதிர்த்த கட்சி தேமுதிக. இன்னைக்கு தேமுதிக வந்துட்டான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு 6-7 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு என்னவா இருந்தாலும், அந்த 7-8 தொகுதியும் பாத்தீங்கன்னா எவனோ ஒரு வேலை பார்த்த தொகுதி தானே. திமுக காரன் தேமுதிக அந்த சீட்டு பேருக்கு நினைச்சிருக்க மாட்டான்ல. ஆமா, ஒரு கம்யூனிஸ்ட் நினைப்பான், சரி ரைட்டு ஓகே, அவங்க நம்ம கூட இருக்காங்க, பல வருஷம் அடிமை கொடுத்துட்டு போறாங்க விடு. காங்கிரஸுக்கு எதிர்பார்ப்பான் ரைட்டு. தேமுதிக கிட்டத்தட்ட எளிய மூலியமா இருந்தவங்க. விஜயகாந்த் வையாத வசவா யார ஒரு கலைஞரையும் ஸ்டாலின் அவர்களையும் அதே மாதிரி வைஸ் வருஷா தானே. அதாவது விஜயகாந்த சாகடிக்கணுன்றதுக்காண்டி எத்தனையோ பேர் இறக்குனாங்களே, வடிவேல் முதல் எத்தனையோ பேர் இறக்குனதானே திமுக. அப்படி எதிர்முகமா இருந்தவங்கள நீங்க தேமுதிக ஒரு 8 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேலை பாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக காரனுக்கு ஒரு மாதிரி தோணும்ல. அதே மாதிரிதான் தேமுதிக காரனுக்கு தோணும். இப்ப இந்த கூட்டத்துல தேமுதிக காரன் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த சந்தோஷத்துல வருவான்? ஆஹா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்னமா வச்சிருந்தாங்க இவங்க கூட்டத்தை நம்ம போய் ஜெயிச்சேன்னு ஆக்கி இவங்க கூட்டத்தை இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டமாக்கணும் அவனுக்கு எப்படி நினைக்க தோணும்? ஒரே கூட்டணி கட்சி பிரேமலதா விஜயகாந்த் வைத்தறிச்சல்ல பொறாமையில பேசுறவங்க எல்லாம் நம்ம ஒன்னும் வாயடைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை. இல்ல இப்ப நீங்க அவங்க தம்பி ராஜ்யசபா MP, அதனால அவங்க என்னன்னாலும் பேசத்தானே செய்வாங்க சார். இந்த மொத்த டீலுமே தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு தானே. எடப்பாடி என்ன சொன்னாரு? ஆமா, கூடிய விரைவில் ஸ்டாலின் அவர்களுடைய காமராஜர் ஆட்சி தொடரணும்னு சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளவு சார். ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்தோட நல்லதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சார். அவ்வளவுதான். விஜயகாந்த் ஒன்னும் பெருசா பண்ணல, ஸ்டாலின் நல்லா பண்ணாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் சுதீஷ் அவர்களுக்கு சீட்டு. இது தொண்டர்களுக்கு தான் சார் பாதிப்பு. தொண்டர்கள் இதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு முன்னால நிப்பாங்களா? மேல பிரேமலதா விஜயகாந்த் உட்காந்துருக்கிறத பார்த்து என்ன அளவுக்கு பார்த்து ஆனந்த பூரிப்போட வெளியில வருவாங்களான்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ சார் தொண்டர் படை சேர்ந்தாதான் சார், அதாவது கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர் படை சேர்ந்தாதான் இன்னைக்கெல்லாம் அவ்வளவு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் நீங்க பாட்டு அடிச்சு விடுறாங்களே, அவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும். இப்போ எடப்பாடி அவர்கள் மாநாடெல்லாம் போடல, சாதாரண வண்டியில போறாரு. பாத்தீங்க அப்படின்னா அதிமுக காரனுக்கு நிகராக பாமக காரனு பாஜக காரன் நிக்கிறான். ஏன் நிக்கிறான்? அவனுக்கு எல்லாருக்கும் எப்படியாவது இந்த எடப்பாடியார் மூலமா அதிமுக மூலமாக நம்ம எப்படியாவது 130 சீட்டு வாங்கி நம்ம வந்துட மாட்டோமா, ஒரு ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்சது மாதிரி எடப்பாடி ஆட்சி அமையாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் தெரியுமே நமக்கு அதிகாரத்தையும் கிடையாது, ஒண்ணும் மனம் கிடையாது. நம்ம ஜெயஜெயன் இருக்க போறோம், திமுக காரர்கள் ஜெயிச்சானா அவன் தான் சிஎம் ஆக போறான், அவன் தான் அமைச்சர்களாக போறான், அவன் தான் எல்லாமே, நமக்கு 1 ரூபா தரமாட்டான், ஒருவேளை ஒரு கான்ட்ராக்ட் அதுன்னு போய் நின்னா கூட ஒண்ணும் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம தூக்கி துறப்பட்டுருவான், அதெல்லாம் வேற கதை தெரியும்ல அவங்களுக்கு. அதனால திமுக மாநாடு தான் நடந்தது. சோ 26 கட்சி கூட்டணி
பயன்பெறாத தமிழ்நாட்டிலுடைய குடும்பங்களே இல்ல, எல்லாருமே திமுக ஆட்சியில பயன்பெற்று இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட முதலமைச்சர் சொல்றாரு. இவ்வளவு பலன்கள் இருந்தும், அதுவும் 2வது ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க 26 கட்சிகள் கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க, பலன் பெற்றிருந்தா கூட்டம் நிறைய வந்திருக்கணுமேன்ற ஒரு பார்வை. அது வரலன்றதான் சார் இந்த ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தி. இந்த ஆட்சி வந்து நமக்கு மட்டும் அதிருப்தி, மக்களுக்கு மட்டும் அதிருப்தி. ஏன்னா இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதிருப்தி. வேற வழி இல்லாம வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க சார். இப்போ நீங்க யோசிங்களேன், பாலியல் கட்டுக்கோப்பா இருக்காங்களே சார். இல்ல வேற வழி, ஒரு தவற கூட சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது கூட அமைதியா இருக்காரு, அப்படியே மெதுவா அப்படியே வருடி கொடுக்குறாரு. அதுதான் சார், அதுதானே அந்த, அதாவது நீங்க அடிமைகள் கேள்விப்பட்டிருப்போம். இப்படியான அடிமைகள் வந்து ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த காலகட்டத்தில் கூட இல்லாத ஒரு அடிமை. ஏன்னு கேக்குறேன் சார். இப்போ அதை பண்றாங்கன்னா அது ஏன், அதுக்கான காரணம் என்ன? இல்ல சார், வேற ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களை அறியாமலே, அப்படி இல்லைன்னா திமுக இவங்கள் மனதிற்குள்ள உள்ள பூந்து இவங்களை என்ன மாதிரி ஆக்கிருச்சுன்னா, இவங்களை அறியாமலே இவங்க வந்து பாஜகவுக்கு எதிரின்னு சொல்ல வச்சு, அதை உணர வச்சு அப்படியே வாழ வைக்குது. திமுகவுடைய ஸ்ட்ரோக்கே அதான் சார், சிம்பிளா. இப்ப என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்துடலாம், அது எல்லாரும் பண்ணிட முடியும். ஆனா ஒருத்தனுக்கு இதுதான் வேணும்னு அவனை நம்ப வச்சு, அதே நீ போதும் உனக்கு, அதுக்கு மேல உனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தெரியுமா, அது வந்து பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதான் திமுக பண்ணுவோம். உனக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருந்தா திமுக லாஸ் தானே. மாறாக உனக்கு இது போதும், நீ எக்ஸ்ட்ரா நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க, தேவையில்லாம உன்னை யாரும் யோசிக்க சொன்னா, உன்னை சிந்திக்கவே நான் சொல்லலையே, நீ எதுக்கு சிந்திக்கிற அப்படின்னு தான் திமுக அவருடைய அடிமை கூட்டணி கட்சிகள்லாம் யோசிக்க வைக்குது. அப்படி அவங்கள இப்ப விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒண்ணும் இல்லை சார், பாஜகவோட எதிரி, பாஜகனா எனக்கு எதிரி, பாஜகலாம் எனக்கு வேண்டாம். சரி எதுக்கு வேண்டாம், பாஜக எதுக்கு வேண்டாம் சொல்லு அப்படின்னா, இல்ல திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக. உனக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க உங்களுடைய சரியான பாயிண்ட் இல்ல சார், உங்களுடைய கொள்கை என்ன? அம்பேத்கர் தமிழரும் கிடையாது, திராவிடரும் கிடையாது, ரைட்? அம்பேத்கரே உங்களுக்கு தலித் மக்களுக்கான பிரதிநிதி. நீங்க தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை திமுகவோட தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக கொடுத்தது யாருன்னா பாஜக தான். இந்தியா முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க எத்தனை தலித் கட்சிகளையும் எத்தனை தலித் தலைவர்களும் அவங்க கூட கூட்டணி வச்சு எத்தனை இடத்துல இருக்காங்க. நீங்க கூட்டணி ஒருவேளை பாஜக கூட்டணி வைக்கிறேன்னு போனீங்கன்னா இன்னும் எவ்வளவு பெருசா குளோரிஃபைட் ஆவீங்க. நீங்க இந்தியா முழுக்க நீங்க உங்க பேர் தெரியுமா, இந்தியா முழுக்க உங்களுக்கு ஒரு ரீச் இருக்குமே. பிரதமர் மோடி வந்து உங்களை வந்து தட்டி கொடுத்து கொஞ்சிட்டு போவார. இதெல்லாம் நீங்க யோசிக்காம இன்னும் திமுக கூட இந்த 2 சீட்டுக்கு தான் உட்கார போறோம் அப்படின்னா, அதுதான் நீங்க வந்து உங்களை அறியாமலே நீங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை திமுக வச்சிருக்குன்றது அந்த கூட்டணி கட்சி. சார் 60-70 வயசு கிழவ, ஒரு கிழவனை கொண்டுட்டு 60 வயசு அவருடைய மனைவியை வன்முறை பண்றாங்க சார், பேச மாட்டாங்க. 7 வயசு குழந்தைய கிட்டத்தட்ட ரத்தம் சொட்ட ஒருத்தன் பாலியல் பேச மாட்டாங்க. 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக நிர்வாகி பாலியல் கொண்டிருக்கான். இதுக்கு மேல உச்சம் ஒண்ணுமே. ஒரு காங்கிரஸ்காரெல்லாம் அதாவது மானங்கட்டு வாழலாம் சார். இப்படி ஒரு காங்கிரஸ்காரன் மாதிரிலாம் மானங்கட்டு வாழ 25 சீட்டு, சரி இந்த ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க ஐயா, எது கொடுத்தாலும் நீங்க கொடுங்க, நீங்க கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. இதுல எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் தெரியலையா? இதுல எதுவுமே உங்களுக்கு பேசணும்னு தோணவே இல்லையா? அப்ப எப்படி ஒரு மோசமான ஆட்சி நீங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பேசக்கூடாது அப்படின்ற அளவுல திமுகவோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் கூட்டணி கட்சி. அதான் சார் இங்க பிரச்சனையே. ரொம்ப ஒரு முத்தாய்ப்பான சம்பவம், நிகிதா அவர்கள் பேர் சொன்ன உடனே அது என்ன சம்பவம், காவலாளி அஜித் குமார் லாக்அப்ல என்ன நடந்தது அப்படின்றலாம் சரி. இப்ப அவங்க தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. கேஸ் ஒண்ணுமே இல்லை, டிஸ்மிஸ் ஆயிருக்கு. செய்தியாளர்களை சந்தித்து தியாகி போல அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது, என்னென்ன வழக்குகள் இருந்தது, அவருடைய பின்புலம் என்ன, எதுவுமே நமக்கு வெளியில வரல. கடைசியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறந்து போனவருக்கான நீதி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. மகாபாரதத்தெல்லாம் கோட் பண்ணி எப்படி பீஷ்மர் அம்புட்படுக்கையில படுத்திருந்தாரு, அது மாதிரி 8 மாசங்கள் அபிமன்யு எப்படி ஒரு சுழல்குள்ள போய் மாட்டிக்கிட்டு திருப்பி வர முடியாம கஷ்டப்பட்டாரு. அப்பா அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் திருடன் வந்து இப்படிதான் சார் பேசுவான். இப்படிதான் வந்து, அதாவது ஒருத்த வந்து பேச்சிலே எல்லாரும் ஏமாத்த முடியும், மயக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நர்வ்ஸ்ல வரணும் சார். அந்த மாதிரிலாம் பிரில்லியன்ட் ஆக்டர் சார். பிரில்லியன்ட் ஆக்டர் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு விஷயத்த பண்ணி அதுல இருந்து இப்படி வெளியில வர முடியும் அப்படின்னா அந்த அம்மாவை பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ப்ராப்பரா தெரியுது, அவங்க பேசும்போது கிரிமினல் மைண்ட் உள்ளவங்களாலதான் அதெல்லாம் பண்ண முடியும், பேச முடியுன்றது தெரியுது. இப்ப யாருக்கு நஷ்டம்னா என்னை கேட்டா, நான் அதாவது இவங்களுக்கு நஷ்டம் தான், அஜித்குமார் குடும்பத்துக்கு நஷ்டம் தான் சார். அது வந்து சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த அடிச்சு துன்புறுத்தி கொண்டு 3 பேர் உள்ள அவங்க தான் சார் பாவம். அதாவது
அதாவது எலிதான் காயுது அப்படின்னா எலிப்புழுக்கு எதுக்கு காயுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் சரி ரைட்டு இறந்துட்டான், நீ ஏதோ பண்ணிட்டீங்க வச்சுட்டு யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற போய் 3 போலீஸ்காரன் இன்னைக்கு உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதானே இங்க பாவமா இருக்கு. நீங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க, ஒரு நகையை கண்டுபிடிக்க முடியல. சிபிஐயே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நகை, அதாவது இந்த அம்மாவுடைய நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு. ஆனா நகை காணாம போனது உண்மைதானா? சிபிஐ கண்டுபிடிக்க முடியல. கிடைச்சாலும் இந்தியாவினுடைய மிக உயரிய டிபார்ட்மெண்ட் வந்து புலனாய்வுத்துறை வந்து ஒரு நகையை கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இந்த அவ்வளவு சாதாரணமான ஒரு திருப்பூர் ஒரு ஊர்ல அதை சுத்தி இருக்கிற ஒரு 10-20 கிராமத்துக்கு போயிருப்பான அவன் கண்டுபிடிக்க முடியல. அவன் வண்டியை கொண்டு போய் விட்டான், அப்புறம் டிரைவர் வண்டியை கொண்டு போய் விட்டான். இருக்கட்டும், ஒரு 4 பேரா அவரு இன்னொருத்த கொடுக்குறாரு, அவரு இன்னொருத்த 3 பேர் அவ்வளவுதானே. அந்த 3 பேரை பண்ணாலே போதுமே. ஆமா சார், 50 பேர் தானே சார் ஒரு நகை சார், நகையா சார் பிடிக்க முடியும் சார். ஒண்ணு அடமானம் வச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் சார். நியூஸ் இந்த மாதிரி ஒரு நகை காணும், இது எவன்ட்ட இருக்கு அப்படின்னா எந்த சேட்டு வாங்கினா ஓடி வாழ்ந்துட்டு ஓடி வந்து கொடுத்துருவான் சார். அவன் கொடுத்துட்டு போயிருவான். நீ ஐயா எனக்கு தான் இது வந்திருக்கு, இதுவா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு, நீங்க தயவு செஞ்சு என்னன்னு பாருங்க. அவன் கொடுத்து சார். நீங்க இங்க இருக்கிற எல்லா நகை கடைக்காரங்களும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாம அதுல 90% சேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து வேற, அதாவது அடகு வைப்பவர் பான் புரோக்கர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அதுவாக தான் இருப்பாங்க. அதனால வேற நம்ம தமிழ்காரங்களும் இருக்கிறாங்க, வேற மாநிலத்தும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து எதுல கோஆர்டினேட்டடா இருப்பாங்க அப்படின்னா, நகை திருட்டு நகை வருதுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க, அதுக்கு பாதி ரேட்டு தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து வேற மாதிரி அது ஃபேப்ரிகேட் ஆகுது, இட் இஸ் லீகலி பவுண்டுன்னு மாறுது அப்படின்னா உஷாராங்க சார். அந்த நிமிஷம் அவங்களுக்குள்ள அது அலர்ட் போயிட்டு எனக்கு இதுல டவுட்டா இருக்குன்னு சும்மா இருக்கிற நகையெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா? இது நடக்கும், இது நடந்திருக்கு. ஆக சிபிஐ வந்து கூட ஒரு நகையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த அம்மா வெளியில வந்து சொல்லுது அப்படின்னா அது என்னன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கு? திமுக அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பிளே பண்ணுது? ஏன் இப்படி இந்த அம்மாவை கவர் பண்றதுக்கு பிளே பண்ணணும்? அது போக இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய குற்ற பின்னணிகள் இருக்கு, எத்தனையோ கேஸுகள் இருக்கு, 3 போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அம்மா மேல கேஸ் இருக்கு. அதெல்லாம் மீறி இந்த அம்மாவை ஏன் இவ்வளவு தூரம் காப்பாற்றணும் வைக்கணும்ன்றதெல்லாம் வந்து யார் அந்த சாருக்கு. அப்புறம் இது ஒரு பெரிய ட்விஸ்ட் சார். நான் இந்த கேஸை இழுத்து கொண்டு போனேங்க, இந்த கேஸை பத்தி நம்ம பேசணும் அவசியம் இருக்காது அப்படின்னு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அது எவ்வளவு தைரியமா க்ளோஸ் பண்றாங்க. அந்த அம்மா மேல தவறு இல்ல, அந்த அம்மா வெளியில வந்து இல்ல, அந்த அம்மா அவர் இறந்துட்டாரு, இந்த நகை இனிமே எனக்கு போடணும்ன்ற அவசியம் இல்ல. அப்பா, அதாவது உலகத்திலே அன்னை தெரசாக்கு அப்புறம் ஒரு பொம்பளை இருந்தாங்க இந்த அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு பேசி சொன்ன மாதிரிதான் பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படா பொங்கணும். நகை காணாம போனதுன்னா கிடைக்கும். நகை தான் மேட்டருக்குள்ளே இல்லையா? ஏதோ ஈகோ பிரச்சனை, நீ அவனை கொண்டுட்டு நகையை காணும், அதை காணும், இதை காணும் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளவுதான் சார். அந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு போக வேண்டிய அமௌண்ட் போயிருச்சு, அவங்க வாய் அடைச்சாச்சு. அவங்க வாய் அடைச்சாச்சுன்னா அவங்களும் எவ்வளவு நல்லா இதை வச்சு நம்ம என்ன வீடா 2 வீடா எழுதி வாங்க முடியும்? அவங்களும் சரி, பையன் இறந்து போயிட்டானே, பையன் வரப்போறது இல்லை. அவங்க டிமாண்ட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வந்துருச்சு, அவுட் ஆஃப் கேஸ் செட்டில்மெண்ட் முடிஞ்சாச்சு. அதே நேரத்தில் அரசு கொடுக்க வேண்டிய என்ன சொல்றது, என்னென்னலாம் நிவாரணம் கொடுத்தோ எல்லாம் கொடுத்து முடிச்சிருச்சு. அதுக்கு மேல அவங்களா சரி ஆஃப் குறிப்பிட்ட தனிநபர் செஞ்சதுக்கு மக்கள் வரிப்பணத்துல இருந்து அரசு நிதியா கோவை அவங்களுக்கு நிவாரணம் முடிஞ்சது. இதுல யாருடைய ஈகோ, யாருடைய அதிகாரம் துஷ்பிரயோகம் நடந்தது அப்படிங்கறது அந்த லேடிக்கு திமுகவை சார்ந்த ஒரு மிக முக்கிய நபர் தெரியும்ன்ற ஒரே காரணத்தினால இது எல்லாம் நடக்கும் அப்படின்னா, அதான் இன்னும் கொஞ்ச நாளா அந்த அந்த போலீஸ்காரங்களும் வெளியில விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இந்த போலீஸ்காரங்களும் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ வந்துட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. இந்த மாதிரி பல கேஸுகள் வந்து என்ன ரீசன், எதுக்கு கேஸ் வருது, அதுக்கு விக்டிம் யாரு, விக்டிமை வாய அடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு சார். நீங்க நாங்குநேரில இருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னோட ஊர் நாங்குநேரி பக்கத்துல பெரும்பத்துல இப்படிதான் 3 பேரை கொண்டாங்க, 3 பேரை கொண்டு போட்டாங்க. அன்னைக்கு நைட்டே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அன்னைக்கு நைட்டே கேஸ் மறுநாள் அன்னைக்கு நைட்டே சாப்பாடுலாம் அங்க ஆளுங்க வந்து சாப்பாடு கூட ஆளுங்க தான் எல்லாரும் பக்கத்துல போய் சாப்பாடெல்லாம் வச்சு பொங்க அரைஞ்சு, இதுக்கு என்ன ஆகுதோ, இதுக்கு விஷயம் என்னன்றது தெரியாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாதுன்னு. இறந்தவங்க பாத்தீங்கன்னா 2 வேற ஜாதியை சேர்ந்தவன், ஒரு வடநாட்டுக்காரன், எல்லாரும் இப்படி இறந்துருக்காங்க. ஏன் இறந்துருக்காங்க அப்படின்னா, சும்மா கஞ்சா போதையில யாரையோ கொள்ள வந்து இவனை கொண்டிருக்காங்க, அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கதான் நாங்க இருந்து சாப்பிட்டு டென்ட் போட ஆரம்பிச்சு 2 நாள் உட்காந்தாங்க, உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே செட்டில்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முடிஞ்சது செட்டில்மெண்ட். இது நான் பார்த்தது, என்னுடைய ஊர் நடந்து எனக்கு தெரியும். ஆள் பேர் சொன்னா கூட நான் பேர் சொல்லுவேன். அப்படி இங்க இப்போ அது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நோக்கி போறதுனால இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் கடக்கணும்னு முடிச்சு விடுங்க. ஆகாஷ் இதே மாதிரி அஜித்குமாருக்கு அப்புறம் தானே ஆகாஷ் கஸ்டடியில் எடுத்து அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அவர் காலில் அடிபட்டுச்சு, மூச்சு திணறிச்சுன்றாங்க. நேற்று காலில் அடிபட்டுருச்சு, மூச்சு திணறி அவரா இறந்தாரு அப்படின்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆக இன்னைக்கு
இருக்கிற கிரைமும் வெளியில யாரும் பேசவே கூடாது, அதை அடைச்சி இழுத்து மூடுகடா அப்படின்றாங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து வேற எதுவும் சொல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளே மிகச்சிறந்த துறையாக இருக்கக்கூடிய, மாணவர்கள் போற்றக்கூடிய, பெற்றோர்கள் அப்படியே சிலாகித்து பேசக்கூடிய ஒரு துறைனா கல்வித்துறை தான். அதுலயுமே அந்த மாணவர்களுக்கு ஒரு நினைவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மெரினாவில் கல்வி சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.43 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கல்வியில் திராவிட மாடல் செய்த மாட்சிமை பொருந்திய திட்டங்கள், நான் முதல்வன், நான் புதல்வன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு சாட்சியா வச்சிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? நீ இதை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இது 1.43 கோடிக்கு அப்படி என்ன செலவு வைக்க முடியுன்றதுல ஆரம்பம். நீங்க அதாவது ஊழல்ன்றது பண்ணலாம், இவ்வளவு பச்சை இவ்வளவு தெரியுற அளவுக்கு பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்ம. சார், ஒரு டாய்லெட் சீட்டுக்கு 3000 ரூபா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருந்து 2023க்கு 3 எண்டில் டிசம்பர் மாசத்துல ஒரு டாய்லெட் சீட்டை பராமரிக்கிறதுக்கு 3000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் தமிழர் சீமான் கூட ஃப்ரீயா கூடிய நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஒரு 50 ரூபா கூட நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுதான் ஒரு சில ஊழல் வந்து ரொம்ப பச்சையா மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு, மக்களே வந்து மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கு. அதுல 1.43 crores நீ அதுல இங்க என்ன செலவு? பாலத்து மேல தார் சாலை. ஆமா, இல்ல அதுதான். இப்போ நீங்க அவங்க கட்டணை தூரும் அறிவு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திருக்கு கட்டணை தூரும் அறிவு, கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அல்ல குறையாத எப்படி ஒரு நீர்ல தான் தண்ணி வருமோ அதே மாதிரி அல்ல குறையாம அறிவு வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அவங்க கான்செப்ட் அதெல்லாம் வந்து திமுக அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. தமிழ் டக்குனு ஒரு தமிழ் பேரை வச்சிருவாங்க, கலைஞர் ஸ்டிக்கர் ஒட்டி, பக்கத்துல ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி அதெல்லாம் இறக்குவாங்க, வைப்பாங்க. ரைட், ஓகே. இந்த மொத்த விட்டுருங்க, இந்த 1.25 கோடி எடுத்து கொண்டு போய் எவ்வளவு வேலை பார்க்கலாம் சார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். எல்கேஜி யூகேஜின்றது நம்ம படிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏறக்குறைய எல்கேஜி யூகேஜி எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கிடையாது சார். அப்படி எல்கேஜி யூகேஜின்றதை கொண்டு வரணும் அப்படின்னு அதை நினைத்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவன், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ், அவங்களால எல்கேஜி யூகேஜி அஃபோர்ட் பண்ணி ஒரு குழந்தைய படிக்க வைக்குதுன்னா, அந்த வயசுல ஒருத்தன் வீட்டுல இருப்பான், படிக்க வைக்க முடியாத ஒரு வீட்டுல, கஷ்டப்படுற வீட்டுல ஒரு குழந்தை, அவன் என்ன நினைப்பான்? அந்த பையன் எல்கேஜி படிக்கிறான், நம்மளால படிக்க முடியல, நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்க முடியும் அப்படின்றதுனால எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2413 பள்ளிகள்ல அது கொண்டு வர்றாங்க சார். தமிழ்நாட்டுல எல்கேஜி யூகேஜி இயங்குது சார். எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும், இந்த கொரோனா வர்ற வரைக்கும் இயங்குது. கொரோனா வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்கூல்ஸ் எதுவும் நடக்கல, வைக்கல. இவங்க வந்து இந்த 2413 ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி நடத்த முடியல, எங்களுக்கு ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஸ்டாஃப்ஸ் நாங்க ரீட்டைன் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலதான் நீங்க அவங்க என்னென்ன மாடல்ல பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்டாஃப்ஸை ரீட்டைன் பண்ணிக்கிறோம், அவங்கள 6th 7th 8th எடுக்க வைக்கிறோம். ஆனா எங்களால ஸ்டாஃப்ஸ் சம்பளம் கொடுக்க முடியலன்றாங்க. அப்புறம் ரீட்டைன் பண்ணா அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாராகணும். எந்த மாதிரி லாஜிக்னே புரியல. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் இல்ல, எல்கேஜி யூகேஜி நடத்துறது ஸ்பேஸ் இல்ல. எல்கேஜி யூகேஜில எவ்வளவு பேர் சார்? இங்க 6வது, இப்போ என்னுடைய ஊர்ல இருந்து, நான் கிராமத்துல இருந்து வரேன், நாங்குநேரி பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6வது கிளாஸ்ல 16 பேர்ல இருந்து 20 பேர் இருப்பாங்க சார். 7வதுல குறையும், போக குறைஞ்சிட்டு தான் போகும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 5வது 6வது 7வது 8வது தான். மாவட்டத்துல இருக்கிற பெரிய பள்ளிகள்ல வேணா 50 40 50 இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஸ்கூல் அப்படிதான் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். அந்த ஸ்கூல் அந்த மாவட்டம்ல ஃபேமஸா இருக்கும். அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த எல்கேஜி 4 பேர் 5 பேர் வருவாங்க சார். இந்த ஒரு 4 பேர் உட்கார்றதுக்கு என்ன சார், 4 ஸ்கொயர் ஃபீட் இடம் போதும். அதுதான் வந்து 10க்கு 10 ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அது இல்லாம நீங்க அங்கெல்லாம் ஸ்கூல்ஸுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்லயே எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் இருக்கும். போர்டு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரே ரூம்லயே அப்படிதான் இருக்கும். இப்பவுமே பல ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செவுரு இருக்கும், இங்க ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, இவங்க கத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க கத்தி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் கத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இருக்குமே. 4 நாள் 8 பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி 8 பிள்ளைகள், அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு டீச்சர் அவங்க தான். எல்லாமே 8வது வரைக்குமே ஒரே டீச்சர் தான், அவங்க தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். இது அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க சார். இந்த 2314 கல்லூரி ஸ்கூல்களுக்கும் எல்கேஜி யூகேஜி அஃபோர்ட் பண்றதுக்கு இந்த 1.43 crores ஜாஸ்தி சார். இல்ல, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து உரிமைகளை கேட்டு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மாசம் சம்பளத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க, பணம் கொடுக்கல. அதுதான் இப்ப இங்க இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா உரிமையை கேட்கிறாயா, சம்பளம் கிடையாது. ஆமா, இங்க விளம்பரத்துக்கு தான் சார். அதாவது இடையில இவரு ஐயா செந்தில் பாலாஜியா, நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்து இடையில ஒரு தடவை சொல்றாரு, சேகர் பாபு அவர்கள் இடையில ஒரு தடவை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப இதுவே ஒரு அவரு சொன்னாரு, மா சுப்பிரமணியன் சொன்னாரு, இதுவே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனா கூட எல்லாரும் போராட்டம் போயிடுறீங்க,
அரசு ஊழியர்கள் தான் நாங்க எல்லாம் நல்லா நல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம், என்ன புதுசா ஃபேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற, அதாவது உரிமையை கேட்கறது வந்து ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுற ஒரு அமைச்சர் முன்னாடி நம்ம என்ன பேச முடியும்? அவன் கஷ்டப்படுறான், சரி கேட்கறான் வைக்கிறான், நீ கூட கொடுக்காம போ, இல்ல கூட கொடுத்தா அதுக்கு எந்த மாதிரி வேலை கொடு. நீ இருக்கிற ஸ்கூலையும் எல்கேஜி யூகேஜி வேண்டாம் அப்படின்னு நீ பின்னாடி கொண்டு வந்தா அப்புறம் அவன் எப்படி வேலை பார்ப்பான்? நீ 1 லட்ச ரூபாய் கொடு, 10 வேலையை வாங்கு, மல்டிபிள் டாஸ்க் அவனுக்கு கொடுத்தாதானே. இப்போ கார்பரேட்ல என்ன சார் நடக்குது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை வாங்குவான். நீ வேலையே வாங்காம இருக்கிற வேலையெல்லாம் சார் 616 ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீ அவனுக்கு எப்படி 2 லட்ச ரூபாய் கொடுக்க முடியும்? வச்சுட்டு நீ அவனுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னா அவனுக்கு எந்த வேலையை வாங்குவேன்? ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு எல்கேஜி யூகேஜி வேணும் எல்லாத்தையும் ஷட் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி நீ க்ளோஸ் பண்ணுவ? இது எல்லாத்தையும் மூடி மறைக்க நீ ஒரு சிலையை வச்சிடுற, கல்விக்கான சிலை, கல்வி இது கட்டணை தூரம், அந்த சிலையை வச்சோன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம், அதுக்கு ஒரு விளம்பரம், அதுக்கு ஸ்டிக்கர் 4-5 ஸ்டிக்கரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தேட்டர்ல போய் உட்காந்து அங்க இருந்து விளம்பரம், இப்படி எவ்வளவு விளம்பரத்துக்கு செலவழிப்பீங்க? அந்த செலவு பூரா இதுல போட்டீங்கன்னா இது ஒழுங்கா நடக்கும்ல. ஸோ அதனால இந்த 2021 2025 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான பணிகள் நடக்குதோ இல்லையோ, மக்களுக்கான பணிகள் நடந்ததாக இருக்கக்கூடிய விளம்பரங்கள் தான் மக்கள் பணியோட அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா வந்து ஒரு அரசு எப்படி இயங்கணுன்றத டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க சார். அரசு எப்படி இயங்கணும், அரசை எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கணுன்றதை டிஜிட்டைஸ் பண்ணி அதை மார்க்கெட்டைஸ் பண்றது, அதுதான் இவங்களுடைய அதிக ஒரு கவனம் கொண்ட ஒரு ஏரியாவை இருந்திருக்க ஒழிய உண்மையான மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கான வழிகளை இவங்க யாருமே எதுவும் பார்க்கல. அதுதான் உண்மை. முதலமைச்சர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர், அதன் பிறகு கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், இவங்களுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் தான் அப்படின்ற ஒரு கிரெடிட் எடுக்கிறார். ஃபேக்ட் உண்மைதான் சார். இல்லைங்களா, ஃபேக்ட் அவர் தான். ஓகே, ரைட். 2016 அவரை முன்னிலைப்படுத்தினாங்க. 2016 ஏறக்குறைய கலைஞர் அவர்கள் வந்து அவர் அவுட் ஆஃப் சைட், பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் வந்து அவருடைய இறுதி காலகட்டங்களில் போயிட்டாரு. ஸோ அவரால் பேச முடியல, வைக்க முடியல. அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஏங்கினாங்க, திமுக தொண்டர்கள் ஏங்கினாங்க. அவருடைய முகம் அவர் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறான்றதை அப்பப்போ காமிச்சிட்டு இருந்தாங்க 2016. அதனால தான் வந்து திமுக வந்து இனிமேல் ஸ்டாலின் அவர்களுடைய பிடியில் தான் போக போகுது. திமுக வந்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி முதலாக வந்த எலெக்ஷன் அதுதான். ஆனா அந்த எலெக்ஷன் தோல்விதான். இத்தனைக்கும் 2015 மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, மிகப்பெரிய புயல் வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் 2016 ஜெயலலிதா அவர்களை வந்து பெரும்பான்மையோடு தான் ஜெயிக்க வச்சாங்க மக்கள். எவ்வளவோ 2011 2015 அப்புறம் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு, பல புயல், பல இஷ்யூஸ் இருந்தது தாண்டியும் வந்து மறுபடியும் அதிமுக ஆட்சியில இருக்க வைத்தது காரணம் வந்து அதிமுக மேல இருக்க நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கையின்மை இல்லை. கலைஞர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா? ஸ்டாலின் அவர்களால் பேசவே முடியல. ஸ்டாலின் அவர்களால் ஒரு 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 தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை மக்களிடமிருந்து கேட்டு பெற முடியவில்லை. மக்கள் வந்து அவரை தலைவராக பார்க்கவில்லை, நம்பவில்லைன்றதா ஒரே ஒரு காரணம். அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து மக்கள் செல்வாக்கினால் மட்டுமே, இல்ல மக்கள் என்னை விரும்பியதால் மட்டுமே நான் முதல்வர் ஆனேன் என்று சொன்னால் அது தவறு. ஃபேக்சுவலா மக்கள் அவர் ஆக்குனாங்கன்னு உண்மை. ஆனா அவருக்காக அவர்தான் வரணும்னு அவர் ஆக்கல. அவர்தான் வரணும்னு ஆக்கியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவர் ஆக்கியிருந்திருக்கணும். ஆக்கியிருந்தா அது உண்மை, ஏத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் 2016 மீண்டும் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு அதிமுக நம்ம கொடுக்க கூடாது, வேண்டாம், இது ஸ்டாலின் சரியானவராக இருப்பாருன்னா அன்னைக்கு ஆக்கியிருந்தாங்கன்னா நான் ஏத்திருப்பேன். ஆனா மறுபடியும் அதிமுக ஆட்சி வந்து அதிமுக பல ஃபேக்ஷன்ஸா பிரிஞ்சதுக்கு அப்புறம், கொரோனா போன்ற காலகட்டங்கள் அதிமுக நம்மளை கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுக்கு அப்புறம், எடப்பாடியார் போன்ற அந்த ஆட்சி பொறுப்பிலே இல்லாத ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டை வழிநடத்தியதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் எப்படி அதிமுக திமுக அதிமுக கிட்டத்தட்ட 1991 மக்கள் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டாண்ட்ல தான் இவருக்கு ஒரு லெவரேஜ் கிடைக்குது, உள்ள வர்றது. அதிமுக போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி இவர் உள்ள விடுவோம் அப்படின்னு உள்ள விட்டுதான் இவர் உள்ள வந்தாரு ஒழிய இவருக்காக அப்படின்லாம் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தலைவர் அந்த மாதிரியான அதை கூட சொல்லலாம் சார், உதயசூரியன் திமுக. பட் அதையுமே நான் வந்து வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூசுவல் சேஞ்ச் இருக்குல்ல சார், அந்த ஃபிளிப் இருக்குல்ல, 1991 1996 2000 2006 2011 2016 ஐடியா கலைஞர் வந்து பேசியிருந்தாரா வந்திருப்பாரு, அவ்வளவுதான், சிம்பிள். அங்க ஸ்டாலின் ஸ்டாலின் வரல. சோ அதனால அந்த ஃபிளிப்புக்கு தான் அவர் உள்ள வந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி அதையும் கூட நான் மறுக்கிறேன்ற.
அந்த உதயசூரியன் அந்த திமுகன்றதே மறுக்கிறேன்ற. ஏன்னா அப்படி கூட அவர் உள்ள வரல, மாத்தி விடுறேன் யாருப்பா அப்படின்னு எட்டி பார்க்கும் பொழுது அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர்றதா இருந்து அவர் வரல, கமலஹாசன் வர்றதா இருந்து அவர் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி மாற்றங்களுக்காக அப்பவும் பேசி உள்ள வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாரும் ஸ்ட்ராங்கா இல்ல. சரி இவர் தான் இனிமே நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. அப்போ எடப்பாடியாரை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் அதிகமா, அதே நேரத்துல ஃபுல்லா ப்ராப்பரா விக்கிகள் அப்பதான் மாட்டி அப்பதான் ஃபுல்லா பிரசாந்த் கிஷோரோட ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கினாங்க. அப்ப பிரசாந்த் கிஷோரோட அந்த 400 கோடி ஹெல்ப் பண்ணுச்சு, இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ், மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுல ஏடிஎம்கே கொஞ்சம் சோட போயிருச்சு. அதனால அன்னைக்கு உள்ள வந்தாரு. ஆனா அன்னைக்கு 2021 எவ்வளவு தூரம் திமுக மார்க்கெட்டிங் பண்ணுச்சோ, எப்படி ஸ்டாலின் உள்ளதோ அதை விட 100 மடங்கு அதிகமா இன்னைக்கு அதிமுக மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுடைய பேச்சு இன்னைக்கு பட்டி தொட்டியும் பரவி இருக்கு. அதனால எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே வரும்போது மாத்திக்கிட்டே மக்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த தடவை மாத்திட்டு அந்த ஃபிளிப்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு தடவைக்கு மேல திமுக இருந்ததுலன்றதான் இது வரைக்கும் இருந்தது. அப்போ 2026 சரி மாத்தி விட்டுருவாங்க சார். இதுக்கு மேல மாத்தாம யார் சார் இன்னுமா சார் திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக வரணும்னு எவன் சார் நினைப்பான்? அறிவு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு நினைக்கவே மாட்டான் சார். திமுக காரன் நினைப்பான் சார். அதை தவிர ஒரு சாமானிய மனிதன், ஒரு மக்கள், தமிழ் மக்கள் இங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, திமுக செய்தத நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்ம ஜெயிக்கிறத விட கூட்டணி கட்சிகளுக்காக நீங்க அதிகமா வேலை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய உத்தரவுகளையும் பாசிட்டிவா எனர்ஜியும் கொடுத்திருக்காரு. அவருதான் சார், அவரு ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு சார். அவரு திமுக இதுவரை செய்திராத ஒரு சாதனையை நாம் செய்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசையில பாசிட்டிவிட்டியில பேசுறாரு. ஏன்னா அவங்க ஐயா கலைஞர் இருந்ததில்லை, என் அண்ணா அவர்கள் இருந்ததில்லை. இவரு ஒரு கன்சிக்யூட்டிவா 2 தடவை இருந்துட்டாருன்னா அடுத்த தடவை ஒரு மேல ஏறி மறுபடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு லுக்கு விடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு தலைவன் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான், அவ்வளவுதானே ஒழிய இங்க மக்களுக்கான ஒரு தலைவனா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா இல்லை. மக்கள் காலச்சூழலுக்கு ஏற்ப இவர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இவருடைய உண்மை, இவருடைய நியாயமின்மை, இவருடைய ஒழுங்கினும் அனைத்தும் தெரிஞ்சிருச்சு. இவர் திமுகவே கட்டுப்படுத்த முடியல, காக்க முடியவில்லை என்று பல இடத்துல கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல அவரே சொல்றாரு என்னால முடியல அப்படின்றாரு. ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது துரைமுருகன் போன்றவர்கள் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, ஆமா என்னால முடியலன்னு அவரே ஒரு சைகை மூலமா காட்டுவார். சோ பல நேரங்களில் திமுகவே அவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதான் உண்மை. அப்போ இவர் மக்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாருன்றத மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மறுபடியும் வர வச்சு அந்த தவிர மக்கள் பண்ண மாட்டாங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.